கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த மாதங்களெல்லாம் தேவன் நம்மை கிருபையை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலையும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கடந்த மாதங்கள் ஒவ்வொரு மாதங்களும் தேவன் நம்மை கிருபையை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு மாதங்கள், வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணி நேரம், நிமிஷம், நொடி, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும்போது மாத பிறப்பிலையும் பண்டிகை என்று சொல்லுவார்கள். மாத பிறப்புனாலே ஒரு பண்டிகை. அப்படி பண்டிகை கொண்டாடின நாட்கள் கடந்த பழைய ஏற்பாட்டு காலங்களை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அந்த நாளை, முதல் நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இங்கே நான் மகிமைப்படும் அந்நாளிலே, நான் மகிமைப்படும் அந்நாள். அப்படியானால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், மகிமைப்படும் தேவன், நம்முடைய தேவன். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் மகிமைப்படும் தேவன். அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அந்த மகிமைப்படும் போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க பாருங்க, அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும். ஆண்டவர் மகிமைப்பட்டா யாருக்கு கீர்த்தி, யாருக்கு பேர் புகழ், யாருக்கு மகிழ்ச்சி? நமக்கு தானே. அதுதான் இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம், தியானிக்கிறோம். அவர் மகிமைப்படுகிற தேவன். யார் மூலமாக? உங்க மூலமாக, ஏன் மூலமாக அவர் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் நம் 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து அப்படிங்கிறார். பொருத்தனைகளை செலுத்துகிறது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்துல ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நாட்கள் வறட்சியாக இருந்தாலும் சரி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்றார். அப்படியானால் நான் அப்போ மகிமைப்படும் தேவன். நான் ஒருவேளை ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்த வேண்டாம். ஒருவேளை கடந்த வாரங்களில் தேவன் என்ன காரியங்கள்லாம் செய்தார், அதற்கு தேவனை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் புது நன்மைகளை, புது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் மகிமைப்படும் தேவன் உங்க மூலமாக மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஏதாவது ஒரு காரியத்தில் நான் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருந்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்டு இந்த புதிய மாதத்திற்குரிய இந்த வாக்கு தத்துவத்திற்கு கூட மகிமைப்படுத்தும் தேவன் என்று சொன்னால், அவர் மகிமைப்பட்டார்னா யாருக்கு கனம், யாருக்கு மதிப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தானே. இன்றைக்கு உதாரணமாக சொல்ல போனால், இன்றைக்கு உங்கள் அப்பா ஒரு கலெக்டராக இருக்கிறாங்க, இல்லை உங்கள் அப்பா ஒரு மந்திரியாக இருக்கிறாங்க, உங்கள் அப்பா ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு அந்த கனம், யாருக்கு அந்த மதிப்பு? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்கள் அப்பா கலெக்டராக இருக்கிறாங்க, ஓ கலெக்டர் மகனா கேட்பாங்கல்ல, அதே போலதாங்க மகிமைப்படும் தேவன். அப்போ ஆண்டவரை மகிமைப்படும் போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கீர்த்தியாய் ஒன்றுக்கும் சொல்லி அதான் சொல்ல பாருங்க. அவர் சொல்லுற வார்த்தை ரொம்ப அருமையான வசனம். நான் மகிமைப்படும் அந்நாளிலே, நான் மகிமைப்படும் அந்நாளிலே, மகிமைப்படும் தேவன். அப்ப அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியும், பாருங்க, அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு கீர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்குள்ளே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய்
ஒரு நினைக்கலாம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏன் இன்னும் நிறைவேறல நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் நிறைவேறும். இந்த நாளிலே, இந்த மாதத்தில் நாம் பார்க்கிறது, ஆண்டவர் மகிமைப்படும் தேவன். எந்த விதத்தில் அவரை மகிமைப்படுத்துவீர்களோ அந்த இடத்துல, அந்த காரியத்தில் கர்த்தர் அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறணும். அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த சங்கீதம் 29:2 பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குன்னு ஒரு மகிமை இருக்குல்ல, அந்த மகிமை யாருக்கு செலுத்தணும்? அவருக்கு தான் செலுத்தணும். அதுதான் முக்கியம். அதனால தான் இங்கே சொல்றாரு, நான் மகிமைப்படும் அந்நாளில், அந்த நாளில் ஆண்டவர் மகிமைப்படும் அந்த நாளிலே அது அவர்களுக்கு, அப்படின்னா உங்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானா எல்லா சூழ்நிலையும் அவரை மகிமைப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். ஒரு அருமையானவர்களே, ஒருவேளை ஏதாவது காரியத்தில் நீங்கள் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்திருப்பீர்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்றீங்களா? நம்ம இந்த வேளையில் தெய்வ சமூகத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எந்த காரியத்தில் நீங்கள் மகிமைப்படுத்தாமல் இருக்கீங்களோ இந்த ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். அதாவது 29 சங்கீதத்தில் மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. அந்த மகிமையை வேற யாருக்கும் செலுத்தி விடக்கூடாது. அந்த மகிமையை வேற யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது. அந்த மகிமையை பணத்துக்கு கொடுத்து விடக்கூடாது. அந்த மகிமையை நம்முடைய ஒருவேளை படிப்பு, வேலை, அது கொடுத்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்க. அவருக்கே செலுத்தும் போது அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மை கீர்த்தியாக வைப்பார். அப்படியானா கனப்படுத்துவார். அப்படியானா மதிப்பாக வைப்பார். நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த மாதம் தேவன் உங்களை நல்ல ஸ்தானத்திலே உயர்த்துகிற மாதம். சரி, தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டியது அவரை மகிமைப்படுத்துறீங்களா? நிச்சயமா நீங்க அவரை மகிமைப்படுத்துறீங்களா? அதான் சொல்றாரு, நான் மகிமைப்படும் அந்நாளிலே. என்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துறீங்களோ, என்றைக்கு உங்க மூலமா தேவன் மகிமைப்படுறாரோ, அன்றைக்கே உங்களை கர்த்தர் என்ன தெரியுமா? கீர்த்தியாக வைப்பார், மதிப்பா வைப்பார். சரியா? நம்மள ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க சாமி. இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் எல்லாம் தேவன் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணி நேரமும், நிமிஷங்களும், ஆண்டவரை நொடிப்பொழுதும் எங்களை பாதுகாத்தீங்க. அதுக்காக நன்றி. சொன்னீங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ளும் சொன்னீங்கல்ல. அந்த இமைப்பொழுது கூட எங்களை கிருபையாய் பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத சொல்லி, அது செய்கிற வேலை ஆசீர்வதியும், அவங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், ஆண்டவர்கள் செய்து வியாபாரத்தை ஆசீர்வதியும், பிஸ்னஸ் ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். எல்லா வகையிலும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கடந்த மாதத்தில் நிறைய நஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். கடந்த மாதத்தில் நிறைய நஷ்டம், எதிர்பார்க்காத நஷ்டங்கள் கடந்த மாதம். இந்த மாதத்தில் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமா? அந்த நஷ்டத்தை சரிப்படுத்த முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? அந்த நஷ்டத்தை ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். உண்மையாய் ஆண்டோடைய சமூகத்தில் என்னை கேட்ட வார்த்தையின்படி உண்மையோட சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களா இருப்பீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்டிப்பா அவர் உயர்த்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக பார்க்குற நம்முடைய பிள்ளைகள், ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டியது, இன்றைக்கு ஆண்டவர் உண்மை நான் இன்றிலிருந்து மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. என் மூலமாக நீங்கள் மகிமைப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்படின்னா இன்னையிலிருந்து நான் உன்னை கீர்த்தியாக வைப்பேங்கிறாங்க.
உன்னை புகழ்ச்சியாக வைப்பங்கிறாரு, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பங்கிறாரு, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பான்னு சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அதிகமாக நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். நன்றிப்பா, பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தரை நாம் மேம்படும்படியாக செபிக்கிறேன். கிருபை தங்கி இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். வாக்குத்தத்த செய்தி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படியே என்ன செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். கிருபை இருக்கட்டும். தேவநாம மயப்பட்டு பாதுகாத்து ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.